ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 3 நவம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனதே நம்ம ஏடிஎம்மாக ப்ரெடிக்ட் பண்ண லெவல் வந்து கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதுவும் ப்ரீவியஸ் டே லோ கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம தான் கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். கேப் டவுன் ஓப்பன் கிடச்சாலும் ஃபஸ்ட்டு கேண்டல்லே ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டல்லே ஷார்ப் ரிவர்சல் இருந்தது. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஓகே மார்க்கெட் ஓப்பன் வந்து 15 மினிட்ஸ் வந்து எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெசிஷனாக இருந்தது. பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்து இன்னைக்கு கரண்ட் டே லோவாக பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் ஓகேவா இதில் இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ரேஞ்ச் பிரேக் அவுட் கூட சில பேர் சொல்லுவாங்க. 15 மினிட்ஸ் ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் கேண்டில் எதுவுமே இல்லை. ஓகேவா, இந்த லோ பிரேக் பண்ணி ஃபாலோ அப் கேண்டில் எதுவும் இல்லை. இங்கேருந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல், நான் ஸ்டாப் ரிவர்சல். நம்மளோட ஐவி ரேஞ்ச் இது, சிங்கிள் ஹெட்ஜ் இது. இதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பனாக இருந்து. ஆனால் இங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பிஇ ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இந்த பிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப ஷார்ப் ஃபால் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்சல். இன்னைக்கு வந்த கரண்ட் டே ஹையை இங்கே பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணுறாங்க. இங்கே ஆன மாதிரியே கீழே திரும்ப மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ அப் கேண்டல் இல்லை. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. அதுலேருந்து ஒரு சைட் வைஸ் மூமெண்டம் பி ரேஞ்ச் கிட்ட. திரும்ப இந்த பி ரேஞ்சில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால். அகெயின் சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிங்கிள் ஹெட்ஜ்லேயே திரும்ப டபுள் பாட்டம் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கிது. அகெயின் பியூட்டிஃபுல்லாக நம்ம பி ரேஞ்சு. இந்த பி ரேஞ்சிலே ஒரு சைட் வைஸ் மூமெண்டம். ஓகேவா, சைட் வைஸ் மூமெண்டம் கிடைச்சாலும் திரும்ப ஒரு 2 o'clock போகிறோம் நல்ல மூமெண்டம். இங்கே சூப்பரில் சப்போர்ட் எடுத்தாங்க பியூட்டிஃபுல்லாக. இது வந்து வீக்லி 50%. ஓகேவா, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு ரெசிஸ்ட் ஆகி திரும்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளோட எஸ்டர்டே 50% அண்ட் நம்மளோட ஏடிஎம். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இதை ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அங்கேருந்து ஷார்ப் ஃபால். அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட். திரும்ப எண்ட் ஆஃப் த டே வீக்லி 50% அண்ட் பி ரேஞ்ச். ஓகேவா, பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலான்ட்டு நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். ரீசெண்டாக போஸ்ட் பண்ண 3 days பிஃபோர் வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் இங்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் நம்ம எப்பவுமே நிஃப்டியோட இன்ட்ராடே நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸ் 150. ஓகேவா, 150 ரேஞ்ச். ஓகேவா, 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் ஆனது இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்துச்சு, லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த 15லேருந்து 50 பாயிண்ட்ஸ்லேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே 50 கிடச்சிருச்சு நமக்கு லோவா. அப்போ ஹை நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 100 கிடைக்கணும். அப்போது இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 100 பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஏடிஎம்ல 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க மார்னிங்கே இதை போய் அச்சீவ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நாளைக்கு நிஃப்டி இருக்குது, எக்ஸ்பைரி இருக்கிறதால ப்ரீமியமை டிகே பண்ணுறது அவங்க வேலை. ஓகேவா, ப்ரீமியம் டிகேவும் பண்ணியாச்சு. அந்த 150 ரேஞ்சுக்கான 100 பாயிண்ட்ஸ் ஓகேவா இதையும் அச்சீவ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக எக்ஸாக்டாக 150 பாயிண்ட்ஸ் தான் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது நம்ம எதிர்பார்க்கறது ரேஞ்ச் க்ளோஸாக இருந்ததுன்னா 70, 80. ஓகேவா, அதுக்குள்ளேயும் ட்ரேடிங் நடக்கலாம். இல்லை ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு இன்னைக்கு நல்ல ஐவி இருக்குது, ஏதாவது நியூஸ் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா 150ன்றது 250 ரேஞ்சும் கிடைக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்ம சராசரியாக ஒரு ஆவரேஜ் எதிர்பார்த்து 150. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் ப்ரீவியஸ் டேஸில் என்னென்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரண்ட் டே ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே. ப்ரீவியஸ் டே லோ கீழே ஓப்பன் ஆனாலே நம்ம இதை கேப் டவுன் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த கேப் டவுன் கிடைச்சும் நமக்கு இத்தனைக்கும் ஐவி சி சைடில் ஜாஸ்தியாக இருந்தது. அதை கரைக்கிறதுக்காக பி சைடில் மொமெண்டம் கொடுத்துருக்கணும். ஆனால் அதை ஃபெயிலியர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபெயிலியர் பண்ணி நமக்கு பி சைடில் மொமெண்டம் இல்லை. திரும்ப மார்க்கெட் கால் சைடில் தான் நகருது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு நியூ லோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லோ தான் இன்றைக்கி டில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இதான் லோவாக இருந்திருக்கு. ஓகேவா, மார்னிங் வந்தது மட்டும் தான் ஒன் டைம் பிரேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணவே இல்லை. இங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல் ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பி ரேஞ்ச். ஓகேவா, பி ரேஞ்ச் இது சிபிஆர் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க பாட்டம் சிபிஆர். ஓகேவா, பாட்டம் சிபிஆரில்
ஒரு ரெசிஸ்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஃபால் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. ஓகே, பியூட்டிஃபுல்லாக ப்ரீவியஸ் டே லோ கீழே பாடி வரல, ஆனால் விக்கு மட்டும் கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் விக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு மார்னிங் வந்த நியூ ஹையை திரும்ப பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஃபாலோ அப் இல்லாததால் அங்கேருந்து ஒரு ஃபாலு திரும்ப பிஇ ரேஞ்சுக்கு ஒரு சைட் பேஸு. அதே தான் நம்ம மேலே பார்த்ததே தான். திரும்ப சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணலை. திரும்ப இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம், ஒரு சைட் பேஸு, ஒரு வாலடைல் மார்க்கெட்டு. திரும்ப இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கான ஹையை பிரேக் பண்ணிவிட்டு வீக்லி மிட்டு, டெய்லி மிட்டு, ஏடிஎம். ஓகேவா, ஏடிஎம் டெஸ்ட் பண்ணி அழகாக இன்றைக்கி நான் ரேஞ்சை கொடுத்துட்டு திரும்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து மார்க்கெட்டை பி ரேஞ்சில் சைட் வேஸில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, நம்ம கொடுக்குற லெவல்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஓகேவா, தென் இது வந்து நம்ம பார்க்குற கம்பைன்டு ப்ரீமியம் சார்ட்டு. இது சியோட சார்ட்டு, இது சி, இது வந்து பியோட சார்ட்டு மேலே இருக்குது. ஓகே, எஸ்டர்டே வந்து க்ளோஸ் ஆனவங்க 99 ருபீஸுக்கு மீட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனது சேம் எக்ஸாக்ட் 99ல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஓகே, அந்த 15 மினிட்ஸ் வந்து டிகே ஆகாமல் அப்ரிஷியேட் ஆகிருக்காங்க. ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு டிகே ஆகிருக்காங்க. ஓகேவா, டிகே ஆனவங்க திரும்ப இந்த ரெண்டு ப்ரீமியமும் எங்கே மீட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல மீட் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல மீட் ஆகிற ப்ரைஸ் வந்து ஒரு 91 ருபீஸ் இருந்திருக்கும். ஓகேவா, 99ல் நேற்று மீட் ஆனவங்க டிகே ஆகி திரும்ப 91ல் மீட் ஆகுறாங்க. ஓகேவா, ப்ரீமியம் எப்படி லைவ்ல டிகே ஆகுதுன்றத பார்க்கறதுக்காக தான் இந்த சார்ட். ஓகேவா, இதே மேலே இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐவி ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரீமியம் வந்து அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா பையர்ஸுக்கு கொண்டாட்டம், செல்லர்ஸ் கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. ஓகேவா, ஏன்னா நேற்று மீட் ஆனது 99 ரூபாய்க்கு டிகே பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது ஓப்பனிங் 110 ரூபா இருக்குன்னா ரெண்டு சைடும் ப்ரீமியம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அதனால தான் நமக்கு பேனிக் ஆகியிருக்கு. ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன். ஏடிஎம் மாறுச்சுன்னா வேற, இன்னைக்கு சேம் ஏடிஎம்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதனால சொல்கிறேன். ஓகேவா, ஸோ மார்னிங்கே ஃபியூ கேண்டல்ஸுக்கு அப்புறம் டிகே பண்ணி பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ கேடு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. ஓகேவா, இன்னைக்கு மீட்டிங் வந்து எங்கள் கிட்டத்தட்ட 66 ருபீஸுக்கு முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இது ஃபர்தராக அது டீட்டெயில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது மீட் ஆனவங்க திரும்ப மீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிப்பல் ஃபோர்ஸ். ஓகேவா, ரெண்டு பேரும் ரிஜெக்ட் ஆகிறாங்க, இவங்க அப்ரிஷியேட் ஆகிறாங்க, இவங்க ரிப்ளை கீழே வராங்க, திரும்ப அகெயின் மீட் ஆகுறாங்க, ஆனால் கிராஸ் ஓவர் கிடைக்கல, திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா, சி சைடு பியூட்டிஃபுல்லாக விவேப் கீழே கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டை டிகே மோட்ல வச்சுருக்காங்க. திரும்ப எண்ட் ஆஃப் த டே செஷனில் மீட் ஆகுறாங்க, திரும்ப விலகுறாங்க, திரும்ப கிட்ட வந்து, ஏன்னா ஏடிஎம் சேம் ஏடிஎம் க்ளோஸ் ஆகிருக்கிறதால கிட்டத்தட்ட சேம் ரேஞ்சில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிஇ சார்ட்டு. பிஇ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூஜ் கேப் டவுன் கிடச்சதால மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆனது 95 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஆனால் ஹை எங்கே கிடச்சிருக்கு பாருங்க, அரௌண்ட் வந்து ஒரு 160 ருபீஸ் கிட்ட ஹை போயிருக்கு. ஓகேவா, ஹை போனாலும் அந்த ஹையை திரும்ப பிரேக் பண்ண முடியல, இவங்க விவேப் கீழே வந்துட்டாங்க. ஒன்ஸ் விவேப் கீழே வந்துட்டாங்கனாலே அந்த ப்ரைஸை டிகே பண்ணுவாங்க. திரும்ப இங்கே மீட் ஆனதுக்கப்புறம் சிஎன்பி திரும்ப ஒரு ரிவர்சல், திரும்ப விவேப்பில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ப்ரைஸ் மீட் ஆகுறாங்க. இந்த பிஇபிலே தான் மீட் ஆகுறாங்க. ஓகேவா, ஏன்னா சேம் ஏடிஎம் ஓட்டி நீங்கள் ட்ரேட் ஆகவே இங்கே தான் மீட் ஆகுறாங்க. மீட் ஆனவங்க திரும்ப பிரிஞ்சு திரும்ப பியோட ஹை, ஓகேவா, அதை பிரேக் பண்ணி போக முடியல. ப்ளஸ் விவேப்புக்கு மேலே சஸ்டைன் ஆனாலும் ஃபாலோ அப் இல்லாததால் திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி மார்க்கெட் கீழே தான் வராங்க. திரும்ப ரெண்டு ப்ரீமியம் டிகே ஆகி 99ல் மீட் ஆனவங்க திரும்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ருபீஸ். ஓகேவா, கிட்டத்தட்ட 30 ரூபா டிகே ஆகி இந்த இடத்துல மீட் ஆகுறாங்க. ஓகேவா, இப்போ எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ முடிச்சிருக்காங்க, 67 ருபீஸ். ஓகேவா, 68 ருபீஸில் இந்த ஏடிஎம் மீட் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஓய் சார்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஓய் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகே, நமக்கு புட் சைடில் ஓய் அதிகமாக இருக்கிறதால மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புஷ்ஷு, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ், கம்ப்ளீட் சைட் வேஸு. திரும்ப நமக்கு புட் சைடில் தான் கிராஜுவலாக அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தாலும் அந்த ஹையை திரும்ப பிரேக் பண்ணுறாங்க அகெயின். ஓகேவா, மார்னிங் வந்து ஹையை இந்த ஓயை வச்சு பிரேக் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் ரெண்டு சைடும் ஓயை நமக்கு இன்ட்ராடேல இது ஓயை ரெடியூஸ் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ மார்க்கெட்டும் நமக்கு ப்ரைஸும் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டேட்டா, என்எஸ்சி கொடுத்த டேட்டா பார்த்துங்க. இன்னைக்கு
ஓப்பன் ஆனது. ஓகேவா, இந்த மந்த்லி ஓப்பன் தான் இன்றைக்கி வந்து ஹைலோ க்ளோஸ் ஆன டேட்டா. இன்றைக்கான டே ரேஞ்ச் ஓகேவா, நம்ம 150 எதிர்பார்ப்போம், 157.6 கிடச்சிருக்கு. இன்றைக்கான 50% வந்து 25,730. இது நாளைக்கு ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் லைனாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து. ஓகே, இது இந்த டேட்டா வச்சு இன்றைக்கான கேண்டல் ஓகே பார்த்தீங்கன்னா 25,700 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கேன். ஓகே, ஒரு 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஓப்பன் ஆனவங்க ஓப்பனிங்லேயே ஒரு லோ கொடுத்தாங்க 650, ஒரு 50 பாயிண்ட்ஸ் லோ வச்சுட்டு இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக 800 இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணது 25,763. ஓகேவா, இந்த ரேஞ்சை தான் நம்ம சொல்கிறது 157. ஓகேவா, இதுக்கும் ஓகேவா 157 ரேஞ்சு கிடச்சிருக்கு. ஓகே, இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் நமக்கு ஓகே நியர் த ஏடிஎம். ஓகே, நியர் த ஏடிஎம் 2 சைடும் நமக்கு டிகே தான் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இன்னைக்கு பியூர்லி செல்லர்ஸுக்கான மார்க்கெட்டு. ஆனால் சில மொமெண்டமில் பையர்ஸ் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகேவா, இதை ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஒரு ரைட் என்ட்ரி ஓகே நல்ல ட்ரெண்டான என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இண்டெக்ஸ் மூவ் ஆகும், ப்ரீமியம் பெருசாக மூவ் ஆகாது. ஓகேவா, அதுக்காக தான் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்ஸ் கான்செப்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா டிகேன்றது இன்னைக்கு நாளைக்கு மேஜர் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இது. இப்போ நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான ஏடிஎம்மாக எடுத்துருக்கிறது இந்த ஸ்ட்ரைக். ஓகே, சேம் ஸ்ட்ரைக் சேம் ஏடிஎம் தான் முடிச்சிருக்கு. இந்த கம்பைன்டு ப்ரீமியம் நம்ம இப்போ லைவ்லேயே பார்த்துட்டோம், 66 கம்பைன்டு ப்ரீமியம். ஓகேவா, டோட்டல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 135 கிட்ட இருக்காங்க. ஓகேவா, 135. இதுதான் நாளைக்கு செல்லர்ஸுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேவா, கம்பைன்டு ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா. ஓகேவா, இந்த 135 நாளைக்கு கரைக்கிறதுக்கு தான் செல்லர்ஸ் ஆசைப்படுவாங்க. ஓகேவா, இதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதுக்கு மேலே அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஓகேவா, ஓகே, இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. அது என்னென்னு பார்த்துங்க. ஏடிஎம்மா சேம் ஏடிஎம் தான். இது சிஇ ரேஞ்ச், இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ் சிஇ சைடில், இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஐவி மட்டும் பார்த்துங்க, ஐவி அதிகமாக இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு. ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. தென் அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வீக்லிக்கான 50%, இது பிஇயோட ரேஞ்சு, இது எஸ்டர்டேவோட 50%, இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, இது எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஏடிஎம்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐவி 2 சைடுமே கொஞ்சம் அதிக தொலை தூரத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா, மார்க்கெட் ஒருவேளை இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் கொடுத்தது, ஐவி ரேஞ்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்டம் நாளைக்கு வாரடைல் மூமெண்டம் இருக்கும். ஓகேவா, இது சைடு பார்ப்போம் நாளைக்கு எப்படி அமைதுன்ட்டு. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.